திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 57ஆம் ரகசியம். எல்லாமும் ஆனேனோ கௌசலையார் போலே. அன்னை கௌசல்யா தேவியார் தசரத சக்கரவர்த்தியின் பட்ட மகிஷி, ஸ்ரீ ராமபிரானுடைய திருத்தாயார். அன்னை கௌசலை பற்றி தசரத மன்னன் கைகேயியிடம் கூறுவது: யதா யதா ஹி கௌசல்யா தாசி வச்ச சகி வச்சஹ பார்யா பக்பகினீவச்ச மாத்ருவச்சோபதிஷ்டதி சததம் பிரியகாமா மே பிரியபுத்ரா பிரியம்பதா என்பது. அன்னை கௌசல்யா தேவி ஒரு மகத்தான காவியத்தில் கதாநாயகனின் திருத்தாயாராக இருக்க முழு தகுதி பெற்றவள். கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுபேயம் மதஸ்வினி. மிக விசாலமான மனது படைத்த எங்கள் மாமியார் கௌசல்யா தேவி உலகுக்கெல்லாம் ஒரு நாயகனான ஸ்ரீ ராமபிரானை பெற்றெடுத்தார் என்று அன்னை சீதா பிராட்டி கூறும் வார்த்தை இனி சக்கரவர்த்தி நல்வார்த்தையே சொல்லுபவளாயிருப்பவள் கௌசல்யை எனக்கு வேலைக்காரியாகவும் தோழியாகவும் மனைவியாகவும் உடன் பிறந்தாளாகவும் தாயாகவும் அந்தந்த சமயங்களில் இருந்து என் நலனையே நோக்கும்பவளாயிருப்பவள். அதாவது அந்தந்த நிலைக்கு சேர சக்கரவர்த்தியை எப்படி அக்கறையுடன் கவனித்து மகிழ்ச்சியுறச் செய்ய வேணுமோ அப்படி நடந்து கொள்வாள். பட்ட மகிஷி என்ற எஜமானியாய் உரிமைகளை மட்டும் கொண்டாடுபவள் அல்ல. ஒரு மனைவி செய்யும் பணி விடைகள், மையல், உடன் பிறந்தவள் காட்டும் அன்பு, தாய்ப்பாசம் எல்லாம் அவளிடம் உண்டு. உதாரணமாக பல மனைவிகளை சக்கரவர்த்தி திருமணம் செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு திருமணத்திலும் உடன் பிறந்த சகோதரியின் பணிகளை மணமகளுக்கு திருமாங்கல்யம் முடித்தல், மணமக்களுக்கு ஆலத்தி எடுத்தல் எல்லாம் செய்வாள். ராணியாக மட்டுமல்லாமல் மன்னனுக்கு எல்லாமுமாயிருக்கும் மனப்பரப்பு யாருக்கு உண்டு என்று கேட்கிறார் அம்மையார். 57ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.